சரிப்பா, அடுத்ததா 5 தலைப்பு வந்து பார்க்கலாம். இன்னைக்கு 5 தலைப்பு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அது பாலிட்டில இருந்து வரும். என்னென்ன தலைப்பு சொன்ன? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அப்புறம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், லோக்பால், லோக் ஆயுக் தான். ஓகேவா? அதை பத்தி இப்போ பார்ப்போம். நம்ம வந்து டிஸ்கஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓகேவா? என்னென்ன ஆளுக்கு ஒரு லைன் சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட், மத்திய விழிப்பு பணி ஆணையம். ஓகேவா? இதை பத்தி நம்ம பார்ப்போம். மத்திய விழிப்பு பணி ஆணையம் மத்திய விழிப்பு பணி ஆணையம். ஓகேவா? இதை பத்தின ஒரு தகவலை நீங்க சொல்லணும். நம்ம குரூப் டிஸ்கஷன் தான், நான் மட்டும் பேச போறது கிடையாது, நம்ம எல்லாரும் பேச போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றீங்க? நான் இது நேற்று குரூப்ல போட்டேன், படிச்சுட்டு வந்திருப்பீங்க. படிச்சுட்டு வந்தீங்களா? புரியல. ஊழல் தடுப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மத்திய அமைப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எப்ப ஆரம்பிச்சாங்க? 60. ஓகே, சரி 63ல இருந்து 64ல ஆரம்பிச்சாங்க. ஓகே, இது பரிந்துரை செய்த கமிட்டி சந்தானம். ஓகேவா? சந்தான கமிட்டி. சரி, அடுத்ததா இது சம்பந்தமா வேற என்ன விஷயம்? இதுல படிச்சது கூட சொன்னீங்கன்னா ஓகே தான். 2 உறுப்பினர்கள், ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமனம் செய்யப்படுகிறாங்க. ஓகேவா? இவங்களோட பணிக்காலம் வந்து 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. ஓகேவா? அதுக்கப்புறம் அதாவது மறு நியமனம் கிடையாது. இதுல வந்து கமிஷனரா வந்தவங்க அடுத்தது நியமனம் செய்ய முடியாது. அப்புறம் இவங்களோட செயல்பாடுகள் என்ன? இது ஒரு சட்டம் அமைப்பு, சட்டம் சார்ந்த அமைப்பா, சட்டம் சாராத அமைப்பா? இது எதன் மூலமா கொண்டு வந்தது? ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதனோட இன்னொரு பெயர் என்ன? இதுக்கான அதிகாரங்கள் என்ன? சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் கொண்டது. ஓகேவா? இது வந்து ஒரு கட்டுப்படுத்தும் அமைப்பா, ஒரு விசாரணை அமைப்பா? விசாரணை அமைப்பா? விசாரிக்குமா? தண்டிக்கும் அதிகாரம் இருக்கா? ஒரு விசாரணை அமைப்பு, தண்டிக்கும் அதிகாரம் இருக்கு. இது எதன் மேலாம் வந்து தன்னோட அதிகாரத்தை செயல்படுத்தும்? மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனம், இது மேலாம் வந்து இதுக்கு அதிகார பவர் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை வந்து மக்களிடையே விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்துறாங்க? இதற்கான விழிப்புணர்வு வாரம் வந்து கொண்டாடுறாங்க. அக்டோபர் இறுதி வாரம், நவம்பர் முதல் வாரம். அதாவது வந்து அக்டோபர் 31 பொதுவாக சொல்லுவாங்க, அக்டோபர் 31ல இருந்து நவம்பர் முதல் வாரம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா ஒரு சில நாட்கள்ல, ஒரு சில வருடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அக்டோபர் 27, 28ல இருந்து அந்த விழிப்புணர்வு வாரத்தை வந்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? இது இந்த விழிப்புணர்வு வாரம் எதனால கொண்டாடுறாங்க? மக்களிடையே வந்து ஊழல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், லஞ்சத்தை ஒழிக்கவும். ஓகே, அதுக்கான விழிப்புணர்வு வாரமா அதை வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா? மெயினா என்ன பாத்தீங்க அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு வந்து இந்த விழிப்புணர்வு வாரம் கொண்டாடுறாங்க. ஓகேவா?
ரெண்டாவது, இந்த விழிப்புணர்வு வாரத்துக்கு ஒரு வருடத்திற்கும் ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த குறிக்கோள் என்னென்ன கடைசி ஒரு 5 வருஷத்துக்கு, ஒரு 2019, 20, 21, 22, 23, ஓகேவா? இந்த 5 வருஷத்துக்கு நாம அந்த குறிக்கோள்கள் என்னென்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்னென்ன, இது இதுக்கு அடுத்து இப்ப நான் போயிட்டு விஜிலன்ஸ்ல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். விஜிலன்ஸ் ஆபீசர் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், அப்ப எனக்கு தானே பாதிப்பு அதிகம், கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கு பாதிப்பு அதிகம் இல்லையா? அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றவங்களோட விவரங்கள் சஸ்பென்ஸா, ஓகேவா, சஸ்பென்ஸா வச்சிருப்பாங்க, வெளியில சொல்லக்கூடாது. அதுக்கு பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு வருது. ஓகேவா? விசில் ப்ளோயர் சட்டம், அதாவது விசில் ஊதுவோர் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசில் ப்ளோயர் அப்படின்னா என்ன? விசில் ப்ளோயர்னா என்னது? எச்சரிக்கை கொடுக்குறோம், இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சட்டம். அது எந்த வருஷத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், மத்திய விழிப்பு பணி ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேரு ஹிந்தியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதிங்க, கேந்திரிய சர்க்கதா ஆயோக். கேந்திரிய கேந்திரிய ஒரு நிமிஷம், கேந்திரிய சர்க்கதா ஆயோக். இதனோட தலைமையிடம் எங்க இருக்கு? விஞ்ஞான் பவன். தலைமையிடம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. அதுக்கு பேர் விஞ்ஞான் பவன். ஓகேவா? தேர்தல் ஆணையத்துக்கு நிர்வச்சன் சதான். ஓகேவா? அதை மறக்க கூடாது. சரி, இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இது ஒரு மத்திய அரசோட முதன்மையான ஊழல் தடுப்பு அமைப்பு. ஓகேவா? இதனை உருவாக்க பரிந்துரைத்த கமிட்டி எது? சந்தானம் கமிட்டி. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1964. மத்திய அரசு நிர்வாக தீர்மானத்தின் மூலம் இதை உருவாக்குறாங்க. இது சட்டப்பூர்வ அந்தஸ்து வாங்குச்சா? ஓகே, இது சட்டப்பூர்வ அந்தஸ்து எப்போது பெற்றது அப்படின்னு கேட்கிறாங்க. 2003 மத்திய விழிப்பு பணி ஆணைய சட்டம் மூலயமா இதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து பெறுது. ஓகேவா? இது அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேவா? இதனோட முதல் தலைவர் யாரு? இதனோட முதல் தலைவர் நீட்டூர் சீனிவாச ராவ். தற்போதைய தலைவர் ஏஎஸ் ராஜு. இப்போ பிப்ரவரி 9, 2024 அன்று குடியரசுத் தலைவரால் இப்ப கமிஷனரா யார் இருக்கிறது அப்படின்னா ஸ்ரீ ஏஎஸ் ராஜீவ். ஓகேவா? அவருதான். எப்ப பணியில சேர்றாரு அப்படின்னா 11/3/2024 பணியில சேர்றாரு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தது? ஸ்ரீவத்சவா, ஸ்ரீ பிரவீன் குமார் ஸ்ரீவத்சவா, ஸ்ரீ பிரவீன் குமார் ஸ்ரீவத்சவா. ஓகேவா? இவர் தலைவர் நியமனம், தலைவரை உறுப்பினர்களை நியமனம் செய்வது யாரு? குடியரசுத் தலைவர். இவங்க ஒரு முறை கமிஷனரா வந்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு முறை மறு நியமனம் கிடையாது. ஓகேவா? இவங்களோட பதவி காலம் 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. ஓகேவா? இவங்களை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா யார் செய்வாங்க? குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் செய்வாங்க.
எப்படி? உச்ச நீதிமன்ற அறிக்கையின்படி வந்து பதவி நீக்கம் செய்யறாங்க. இவங்களோட ஊதியம் தலைமை ஆணையர் யூபிஎஸ்சி தலைவருக்கு இணையான ஊதியம் வந்து வாங்குவாங்க. ஓகேவா? இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு குழு, இப்ப கமிஷனரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கும். ஓகேவா? அந்த குழுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர், லோக்சபா எதிர்கட்சி தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர், இவங்க 3 பேரும் இருப்பாங்க. ஓகேவா? இதனோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன பணியாளர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டினை விசாரிக்கும். ஓகேவா? அடுத்தது ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழ் வரும் குற்றச்சாட்டுகளை வந்து விசாரிக்கும். அதுக்கப்புறம் வந்து டெல்லி சிறப்பு காவல் படைப்பிரிவை மேற்பார்வை செய்தல். ஓகேவா? இது 3 வந்து இதனோட பணி. இதனோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் நீதிமன்றத்திற்கான இணையான அதிகாரம் வந்து பெற்றது. ஓகேவா? ஊழல் புகாரினை விசாரித்து நடவடிக்கை எடுக்க உரிய துறைக்கு பரிந்துரை செய்யும். இது வந்து ஜஸ்ட் ஒரு விசாரணை கமிஷன் மட்டும்தான், நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் வந்து இதுக்கு கிடையாது. ஓகேவா? ஆண்டு அறிக்கையை யார்கிட்ட கொடுக்கும்? மத்திய அரசிடம் கொடுக்கும். ஓகேவா? இவ்வாணையம் அமைந்துள்ள இடம் டெல்லி விஞ்ஞான் பவன். ஓகே, இது சம்பந்தமா இன்னும் சில விஷயங்களை சொல்றேன், நோட் பண்ணீங்க. இது சம்பந்தமா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன். இது என்னன்னா, மத்திய புலனாய்வு பணியகம், அதாவது சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதை வந்து கண்காணித்து அதுக்கு வந்து வழிகாட்டுதலை வழங்கும். ஓகேவா? சிபிஐக்கு வந்து வழிகாட்டுதலை வழங்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் அமைப்புகள் கண்காணிப்பு நிர்வாகத்தை மேற்பார்வையிடுதல், அனைத்து இந்திய சேவைகள், அதாவது ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரிலாம் அனைத்து இந்திய சேவைகள் உறுப்பினர் அல்லது மத்திய அரசின் சிறப்பு நிலை அதிகாரிக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட புகாரினை வந்து விசாரணை செய்யும். ஓகேவா? அதே மாதிரி 2002 பண மோசடி தடுப்பு சட்டத்தின்படி எதனா புகார் வந்துச்சு அப்படின்னா அதனையும் வந்து விசாரிக்கும். 2002 பண மோசடி தடுப்பு சட்டம். இது என்னென்ன பண்ணனா, அரசு துறைகள் சொன்னேன், மத்திய அரசு துறைகள். ஓகே, அரசு துறைகள். ஆமா, அந்த பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வருகின்ற அந்த வழக்குகளை வந்து விசாரணை செய்யும். பொதுத்துறை நிறுவனங்கள் சொன்ன இல்லையா, பொதுத்துறை நிறுவனங்களை வந்து இது வந்து விசாரிக்கும் அதிகாரம் படைத்தது. தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் சமூகங்கள், தன்னாட்சி அமைப்பு அட்டானமஸ், இது என்ன மாதிரியான தன்னாட்சி அமைப்புகளை வந்து விசாரணை செய்யும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மத்திய அரசிடமிருந்து கணிசமான நிதி உதவி பெறும் தன்னாட்சி அமைப்புகள். ஓகேவா? தன்னாட்சி அமைப்புனா அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இருந்தாலும் மத்திய அரசிடமிருந்து நிதி வாங்குச்சு அப்படின்னா அதுல நடக்கிற ஊழலையும் வந்து இது விசாரணை செய்யும். ஓகேவா? இது வந்து ஒரு முதன்மையான ஆலோசனை அமைப்பு, பரிந்துரைகள் வழிகாட்டுதல்கள் வழங்குகிறது. ஓகேவா? ஆனா நடவடிக்கை எடுக்க நேரடி விசாரணை அதிகாரம், அதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நேரடியான அதிகாரம் வந்து இதுக்கு கிடையாது. இது மாநில அரசு துறைகள், தனியார் அரசு துறை, தனியார் துறைகள், தனியார் நிறுவனங்கள் மீது வந்து அதிகாரம் செலுத்துமா? மாநில அரசு துறைகள், இப்ப மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏதாச்சும் ஊழல் பண்ணாங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ் வந்து அதிகாரம் செலுத்துமா? சிபிஎஸ்ஓட உச்சபட்ச அதிகார வரம்பு மத்திய அரசு துறைகள், நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி நிறுவனங்கள், சமூகங்கள், இதுதான். ஓகேவா? மாநில அரசு துறைகள் அல்லது தனியார் நிறுவனங்களின் மீது அதிகார வரம்பை கொண்டிருக்கவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட்
தனியார் துறை, தனியார் நிறுவனங்கள் மேல வந்து இதுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. கடைசியா 2023 விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக், VAW அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? VAW விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக், விழிப்புணர்வு வாரம். ஓகேவா? எப்போ, எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 30 இருந்து நவம்பர் 5 வரல. இது எதனால இந்த விழிப்புணர்வு வாரத்தோட மைய கருத்து அக்டோபர் 30 தான். அக்டோபர் 30 இருந்து நவம்பர் 5 வரல. ஓகேவா? நவம்பர் 5 வரை அந்த ஒரு வாரம் வந்து விழிப்புணர்வு வாரமா வந்து கொண்டாடினாங்க 2023. இதனோட மைய கருத்து என்னன்னா, இந்த விழிப்புணர்வு வாரம் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா, ஓகேவா, பொதுவா ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொது வாழ்வில் ஒருமைப்பாடு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்படுகிறது. ஓகேவா? இது 2023 இல்ல, பொதுவா 2023 மைய கருத்து என்னன்னு சொல்றேன். சே நோ டு கரப்ஷன், சே நோ டு கரப்ஷன், கமிட் டு த நேஷன். ஓகேவா? கமிட் டு த நேஷன். இதை வந்து நான் இன்னொரு முறை சொல்றேன். ஓகேவா? அது தனியா 5 வருஷத்துக்கு நான் சொல்றேன். இல்ல இல்ல, இது எக்ஸ்ட்ரா நியூஸ். நான் இதை உங்களை படிச்சுட்டு வர சொன்னேன். படிச்சுட்டு வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணோம். அதுல இருக்க விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இது எக்ஸ்ட்ரா நியூஸ். ஓகேவா? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் வரும். குரூப் 2ல வாய்ப்பு இருக்குது. 1964 கே சந்தானம் குழுவின் பரிந்துரையின் பேரில் மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்டது. இது எந்த அமைச்சகத்தையும் சாராத உச்ச விஜிலன்ஸ் நிறுவனமாக செயல்படுகிறது. எந்த அமைச்சகத்தையும் வந்து சாராது. ஓகே, இதுக்கான எந்த அமைச்சரும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் சட்டம் 2003 அது மூலமா வந்து சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி இதுல இருக்கு. ஓகேவா? அடுத்த இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். இந்த ஊழல் கண்காணிப்பு வாரம் சொன்ன இல்லையா, இது ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். அவரோட 147வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஊழல் கண்காணிப்பு வாரத்தை வந்து யார் தொடங்கி வச்சது? எப்பத்துல இருந்து கொண்டாடுறாங்க? எப்பத்துல இருந்து கொண்டாடுறாங்க? துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர் தான் தொடங்கி வைக்கிறார் 2017. ஓகேவா? இது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 30 இருந்து நவம்பர் 4 வரை அந்த இது கொண்டாடுறாங்க. இதுல வந்து 2023 அக்டோபர் 30 இருந்து நவம்பர் 5 வரை கொண்டாடுறாங்க. ஓகேவா? ரெண்டாயிரத்தி விழிப்புணர்வு வாரத்திற்கான தீம். ஓகேவா? 28 அக்டோபர் 2019 இருந்து நவம்பர் 2 வரலாம் கொண்டாடுறாங்க. 2019
விழிப்புணர்வு வாரம் 28 அக்டோபர்ல இருந்து நவம்பர் 2 வரையில. ஓகேவா? தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருமைப்பாடு ஒரு வாழ்க்கை. ஒருமைப்பாடு ஒரு ஐஃபன் போட்டு ஒரு வாழ்க்கை அப்படின்னு எழுதிங்க. பிராக்கெட்ல ஹிந்தியில எழுதிங்க. திடீர்னு ஹிந்தியில கேட்டோம்னா தெரியணும். ஈமானதாரி கே. ஓகேவா? இது ஹிந்தியில ஈமானதாரி கே. அந்த விழிப்புணர்வு வாரம் தீமுக்கு அதுக்கு ஹிந்தியில இப்படி ஒரு பேர் இருக்கு. திடீர்னு இது கொடுத்துட்டானா நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? 2020 அடுத்தது. 2020 எப்பப்ப கொண்டாடுறாங்க, எந்த நாள்னா 27 அக்டோபர்ல இருந்து நவம்பர் 2 வரையில. அக்டோபர்ல இருந்து நவம்பர் 2 வரை. பொதுவாகவே அக்டோபர் 30ல இருந்து நவம்பர் 4 வரையில தான் பொதுவாக கொண்டாடுறது. அது மாறும். அந்த வாரம் ஒரு வாரத்தை கண்டு இது பண்றத மாற்றி மாற்றி வரலாம். நம்ம அந்த வருஷத்துக்கான இது மட்டும் உள்ள 27 28 இப்படிதான் இருக்க போது ஞாபகம் வச்சுங்க. ஓகே? 20 வந்து அக்டோபர் 27ல இருந்து நவம்பர் 2 வரையில. தீம் என்ன அப்படின்னா, விழிப்புணர்வு இந்தியா வளமான இந்தியா. விழிப்புணர்வு இந்தியா வளமான இந்தியா. ரெண்டாயிரத்தி 21க்கான தீம் அதுல நாள் கொடுக்கல. 2021க்கான தீம் என்னன்னா, ஒருமைப்பாட்டுடன் சுயசார்பு. ஒருமைப்பாட்டுடன் சுயசார்பு எழுதுவா. ஒருமைப்பாட்டுடன் சுயசார்பு. 2022க்கான தீம் என்ன? தீம்னா மைய கருத்து. ஓகேவா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ந்த தேசத்திற்கான ஊழல் இல்லா இந்தியா. வளர்ந்த தேசத்திற்கான ஊழல் இல்லாத இந்தியா. ரெண்டாயிரத்தி 23க்கான தீம் டேட் சொல்லிட்டேன். ஓகேவா? முதல்ல சொல்லிட்டேன். தீம் என்னன்னா, ஊழலுக்கு வேண்டாம். சே நோ டு கரப்ட். அப்புறம் சொன்னேன், கமிட் டு நேஷன். இங்கிலீஷ்ல சொன்னேன் இல்லையா? 2023க்கான தீம் வந்து சே நோ டு கரப்ஷன், கமிட் டு நேஷன். ஓகேவா? அதை தான் இங்கிலீஷ் தமிழ்ல சொல்றேன். ஊழலுக்கு வேண்டாம், தேசத்திற்கு அர்ப்பணிப்பு. எழுதிட்டீங்களா? இதுல எவ்வளவு வழக்குகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் வேணாம். ஓகேவா? என்னென்ன வழக்குல எவ்வளவு வழக்குகள் வந்து இது பண்ணிருக்காங்க அதெல்லாம் நமக்கு வேணாம். அறிக்கை யாருக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? மத்திய அரசு கிட்ட கொடுக்கணும். ஓகேவா?
சரி, மத்திய அரசு எப்படி வந்து அந்த விஜிலன்ஸ் கமிஷனர் எப்படி வந்து நீக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்துச்சுன்னா நீக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. உறுப்பினர் திவாலானவர் என அறிவிக்கப்பட்டால், உறுப்பினர் வந்து திவாலானவர் அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா, திவாலானவர் சும்மா சின்ன சின்னதா எழுதிங்க ஒரு லைனா. தார்மீக சீர்குலைவு சம்பந்தப்பட்ட குற்றத்திற்கு, தார்மீக சீர்குலைவு சம்பந்தப்பட்ட குற்றத்திற்கு வந்து அவர் தண்டனை பெற்றால் அவரோட பதவி வந்து நீக்கம் செய்யப்படும். அவர் லாப அலுவலகத்தின் ஒரு பகுதியாக மாறினால், லாப அலுவலகம், லாப அலுவலகம்னா என்ன, அவர் ஏதாச்சும் வேற வழியில சம்பாதிக்கிற மாதிரி, லாபம் நோக்கில் வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணலாம். அவர் மனம் அல்லது உடல் குறைபாடு காரணமாக தகுதியற்றவர் என குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்பட்டால், மனம் அல்லது உடல் குறைபாடு காரணமாக தகுதியற்றவர் என ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்டால், அடுத்ததா நிதி சார்ந்த செயல்பாடுகள் அல்லது அவரது உத்தியோகபூர்வ செயல்பாடுகளை பாரபட்சமாக பாதிக்கக்கூடிய பிற நலன்களில் அவர் ஆர்வம் காட்டினால், நிதி சார்ந்த செயல்பாடுகள் அல்லது அவரது உத்தியோகபூர்வ செயல்பாடுகள், அதாவது அலுவலக நடைமுறைகள் உத்தியோகபூர்வ செயல்பாடுகள், அதுல பாரபட்சமா பாதிக்கக்கூடிய பிற நலன்களில் அவர் ஆர்வம் காட்டினால், இப்படிலாம் வந்தா அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணலாம். ஒரு பதவி நீக்கம் யார் பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் நினைச்சிட்டா பண்ணுவாங்களா? குடியரசுத் தலைவர் நினைச்சிட்டா பண்ணிடலாமா? உச்ச நீதிமன்றத்தோட அறிக்கை பெறப்பட்டு பின் இவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்படணும். ஓகேவா? ஃபைனலா விசில் ப்ளோயர் பாதுகாப்பு சட்டம் சொன்ன இல்லையா, அது விசில் ப்ளோயர், விசில் ஊதுவோர், விசில் ஊதுவோர்னா குறைய வந்து சொல்றோம். ஓகேவா? அதுதான் வந்து இங்கிலீஷ்ல விசில் ப்ளோயர். இது என்னது வரும் இங்கிலீஷ்ல? இதுக்கு பேர் என்ன? ஒண்ணு சம்பந்தமா இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல? கேட்கல? டீ கோடிங்களா? இல்ல டிடிஎம் பிரேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிடிஎம் பிரேஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் விசில் ப்ளோயர். விசில் ப்ளோயர்னா விசில் ஊதுபவர். அத எது கூட சம்மந்தப்படுத்துறாங்க? புகார் அளிக்கிறவங்க கூட சம்மந்தப்படுத்துறாங்க. ஓகேவா? விசில் ப்ளோயர் சட்டம் சொல்ற எழுதிங்க. ஆகஸ்ட் 26, 2010 ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க. அந்த மசோதாவுக்கு பேரு பொது நலன்களை வெளிப்படுத்துதல் மற்றும் வெளிப்படுத்தும் நபர்களுக்கான பாதுகாப்பு மசோதா 2010 லோக்சபால. ஓகேவா? 2010 ஆகஸ்ட் 26 பொது நலன்களை வெளிப்படுத்துதல் மற்றும் வெளிப்படுத்தும் நபர்களுக்கான பாதுகாப்பு மசோதா. பிப்ரவரி 21, 2014 பிப்ரவரி 21, 2010 ஒரு ஐபோன் போட்டு சின்ன சின்னதா எழுதிங்க. இதெல்லாம் உள்ள டீப்பா கேட்பானான்றது சொல்ல முடியாது. இந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? 2014 வந்து ராஜ்யசபால வந்து நிறைவேற்றம் பண்றாங்க. பிப்ரவரி 21, 2014 ராஜ்யசபால வந்து இந்த சட்டம் வந்து நிறைவேறுது.
பிப்ரவரி 21, 2014 டேட் போட்டு ராஜ்யசபாவில் நிறைவேற்றும் இந்த சட்டம். அப்படியே கீழே மே 9, 2014 இந்த ஒரு தேதி ஞாபகம் வச்சுக்கினா போதும். ஓகேவா? மே 9, 2014 குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கின பிறகு சட்டமா மாறுது. இந்த பாதுகாப்பு சட்டத்துல இருக்கிற 2 உண்மைகள், ஓகேவா? இந்த விசில் ப்ளோயர் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கிற 2 உண்மைகள் என்னென்னு சொல்றேன். தவறான குற்றச்சாட்டு கொடுத்தோம் அப்படின்னா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் 30,000 30,000 ஓகேவா? தவறான குற்றச்சாட்டு இருந்தா 2 வருஷம் தண்டனை, 30,000 ரூபாய் அபராதம். இந்த சட்டம் இது வரப்போ நான் சொல்றது 2014, ஓகேவா? 2014 ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பிரதமர், முன்னாள் பிரதமர் உள்ளிட்டோருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கல்ல, அந்த ஆயுதப்படை மற்றும் சிறப்பு பாதுகாப்பு குழுவிற்கு இது பொருந்தாது. எஸ்பிஜிக்கெல்லாம் இது பொருந்தாது. ஓகேவா? இந்த சட்டம் பொருந்தாது. ஆனா இது எப்போ? 2014. இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து போயிடுச்சு. அதனால இப்ப இந்த சட்டம் அங்க செல்லுமான்றது நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? நீங்க அடிக்கடி என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு போட்டிருக்காங்க. சிஇசி ஒரு சட்டப்பூர்வ அமைப்பா? சட்டப்பூர்வ அமைப்பு, சாதாரண சட்டப்பூர்வ அமைப்பு. சட்டப்பூர்வ அமைப்பு தான் 2003 வாங்கிருச்சு இல்லையா? சட்டப்பூர்வ அமைப்பு, அரசியலமைப்பு வேற, சட்டப்பூர்வ வேற. ஓகேங்களா? சட்டப்பூர்வ அமைப்பு, இதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அரசியலமைப்பு கிடையாது. சரி, இப்ப நம்ம இந்த விஷயம் படிக்கிறப்போ ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பில் எப்படி பாஸ் ஆகுது? இப்ப ஒரு பில்லு இப்போ சொன்னோம் இல்லையா, லோக்சபால ஒரு 4 மசோதா தாக்கல் பண்றாங்க. அது லோக்சபால நிறைவேறும், அடுத்தது ராஜ்யசபாவுக்கு போகும், அடுத்தது ராஜ்யசபா நிறைவேறும், அடுத்தது குடியரசுத் தலைவர் கையெழுத்து பெற்ற பின் சட்டமா மாறும் அப்படின்றது. ஓகேவா? இது சம்பந்தமாலாம் நம்ம அதுக்கப்புறம் படிப்போம். இதுல சட்ட திருத்த மசோதால ஒரு சிலது சொல்றேன், எழுதிக்கணும். சாதாரண மசோதா, சாதாரண மசோதா பிரிவு விதி, அது ஆர்டிகல் 107, 108. விதி 107, 108 சாதாரண மசோதா. சாதாரண மசோதா அதை பத்தி சொல்ற பிரிவு. நூத்தி 108 எழுதிங்களா? நிதி சார்ந்த விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயத்திலும் அக்கறை செலுத்தலாம் இந்த சாதாரண மசோதா. அடுத்தது பண மசோதா 110. இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும், பண மசோதா வேற, நிதி மசோதா வேற. நான் அது மசோதா ஆல்ரெடி எடுத்திருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை நான் எடுக்கிற சொல்றேன். பண மசோதா பத்தி சொல்ற விதி 110. ஓகேவா? நிதி மசோதா 117. பொதுவா அதுல சொல்லணும்னா 117(1), 117(3) நிதி மசோதா. அரசியலமைப்பு 117(1), 117(3). ஓகேவா? 2 வரும். 117(1)
விதி 117 1, 117 3 ரெண்டுமே வந்து நிதி மசோதா வரும். அடுத்தது அரசியலமைப்பு திருத்த மசோதா எல்லாருக்கும் தெரியும். என்னது அரசியலமைப்பு திருத்த மசோதா? 368 368 படிதான் வந்து அரசியலமைப்பு வந்து திருத்தம் பண்ணும். சரி, இதுல சாதாரண மசோதானா பண மசோதானா என்ன? ஓகேவா, சின்னதா போட்டுங்க. சாதாரண மசோதான்னா பண மசோதானா என்ன? சாதாரண மசோதா லோக்சபாலே அறிமுகப்படுத்தலாம், ராஜ்யசபாலே அறிமுகப்படுத்தலாம். ஆனா பண மசோதா மக்களவையில மட்டும், லோக்சபால மட்டும்தான் அறிமுகப்படுத்தணும். இந்த பக்கம் சாதாரண மசோதா, இந்த பக்கம் பண மசோதா போட்டுங்க. ஓகேவா, இதுல லோக்சபா ராஜ்யசபா அறிமுகம்னு போட்டுங்க. இதுல லோக்சபா மட்டும்தான் அறிமுகம். இதை அறிமுகப்படுத்துறவங்க, சாதாரண மசோதா அறிமுகப்படுத்துறவங்க யாரு? அமைச்சர் அல்லது தனிப்பட்ட உறுப்பினர் யார் வேணாலும் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தலாம். ஓகே, சாதாரண மசோதாவை. ஆனா பண மசோதா அமைச்சர் மட்டும்தான் வந்து அறிமுகப்படுத்த முடியும். ஓகேவா, ஒரு மசோதா சாதாரண மசோதாவை அறிமுகப்படுத்த கொண்டு வர்றதுக்கு ஜனாதிபதியோட பரிந்துரை தேவையா? தேவையில்லை. ஓகேவா, ஆனா பண மசோதாவை அவரோட பரிந்துரை பெற்ற பின்னரே வந்து கொண்டு வரணும் லோக்சபாக்கு. ஓகேவா, இல்ல ராஜ்யசபாவோட பங்கு. இப்ப ஒரு மசோதா, சாதாரண மசோதா லோக்சபால நிறைவேறிச்சு, ராஜ்யசபாவுக்கு போகுதுன்னா திருத்தங்கள் அவங்க சொல்லலாம், திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். ஓகேவா, ஆனா பண மசோதா திருத்தங்கள் மேற்கொள்ள முடியாது. மசோதால எந்த ஒரு திருத்தமும் திருப்பியும் அனுப்ப முடியாது. எத்தனை நாள்? 14 நாள் ராஜ்யசபால இருந்தா அது வந்து மசோதா வந்து நிறைவேறியதாக அர்த்தம். ஆனா சாதாரண மசோதா 6 மாதங்கள் வரை அவங்க வந்து தடுத்து நிறுத்தி வைக்கப்படலாம், ராஜ்யசபால நிறுத்தி வைக்கப்படலாம். ஓகேவா, அதுக்கு மேல அதுக்கான ஆக்ஷனை அவங்க எடுத்து ஆகணும். ஓகேவா, ஜனாதிபதி ஒப்புதல், ஜனாதிபதி இரு அவைகளும் நிறைவேற்ற பின்னர் தான் வந்து சாதாரண மசோதா வந்து ஜனாதிபதி ஒப்புதலுக்கு போகும், அவர் கையெழுத்து போவார், சட்டமா மாறும். ஓகேவா, ஆனா இதுல என்னன்னா பண மசோதால மக்களவையோட ஒப்புதலுக்கு பின்னாடியே வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். ராஜ்யசபாவோட ஒப்புதல் தேவைன்னு வந்து அவசியம் கிடையாது. ஓகேவா, இந்த சாதாரண மசோதா வந்து ஜனாதிபதி குடியரசுத் தலைவரால் வந்து நிராகரிக்கப்படலாம், அங்கீகரிக்கப்படலாம், இல்ல திருப்பி அனுப்பலாம். ஆனா பண மசோதா நிராகரிக்கப்படலாம் அல்லது அங்கீகரிக்கப்படலாம், ஆனால் ஜனாதிபதியால் மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்ப முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிராகரிக்கலாம், அங்கீகரிக்கலாம், ஆனா மறுபரிசீலனைக்காக வந்து திருப்பி அனுப்ப முடியாது. பண மசோதா இல்ல எழுதுறீங்களா இல்லையா? அப்படியே இதாகிடுமா? இப்ப யூபிஎஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். யூபிஎஸ்ல ஒரு மசோதா கொண்டு வராங்க, மசோதா வந்து சட்டம், அதாவது லோக்சபால நிறைவேறிச்சு. ஓகேவா, மாநிலங்கள ராஜ்யசபால வந்து நிலுவையில் இருக்கு. அந்த நேரத்தில் லோக்சபா கலைச்சிட்டாங்கன்னா சட்டம் வந்து செல்லுமா செல்லாதா? நிறைவேறிய சட்டம் லோக்சபால நிறைவேறிச்சு சட்டம், ராஜ்யசபாவுக்கு போயிருச்சு மசோதா, சட்டம் இல்ல மசோதா. அந்த மசோதா ராஜ்யசபால இருக்கிறப்ப லோக்சபா கலைச்சிட்டாங்க, அந்த நேரத்தில் அந்த ராஜ்யசபால இருக்கிற சட்டம் என்ன, மசோதா என்ன ஆகும்? மசோதா செல்லாது ஆயிடும். அதே மாதிரி ஒரு மசோதா நிறைவேறியது மக்களவையே வந்து தகுதியின்மை ஆயிடுச்சு, அங்கே நிறைவேறலையே, சட்டம் ஆவரம் வரை இருக்கிற செயல்பாடுகள் எல்லாமே வந்து தற்காலிகம் தான். மக்களவை கொண்டு வராங்க ஒரு சட்டம், ஒரு சட்டம் மக்களவையில கொண்டு வராங்க, மக்களவையில நிறைவேறிச்சு. ஓகேவா, மாநிலங்களவையில் இருக்குது. அந்த நேரத்துல மக்களவையை கலைச்சிடுறாங்க அப்படின்னா அப்ப அந்த சட்டம் வந்து செல்லாது. அதே மாதிரி ஒரு சட்டம் மக்களவையில் இருக்கும் போதே மாநிலங்களவையில வந்து கொண்டு வந்து, ஓகேவா, இல்ல ஒரு மசோதா வந்து மக்களவையில இருக்கும் போதே மக்களவையை கலைச்சிட்டாங்கன்னா அந்த சட்டம் செல்லதாயிடும். அதே மாதிரி ஒரு சட்டம் மாநிலங்களவையில கொண்டு வந்து மக்களவையில வந்தா எந்த மாதிரி இருக்கும்? மாநிலங்களவையில நிறைவேறிச்சு, மக்களவையில வந்தது, அந்த நேரத்தில் மக்களவையை கலைச்சிட்டாங்க, அப்போ அந்த சட்டம் செல்லுமா செல்லாத? செல்லுமா செல்லல? இதை பார்த்துட்டு வந்து சொல்றீங்க.
இதை பார்த்துட்டு சொல்றேன். இது யூபிஎஸ்சி கொஸ்டின். நிரந்தர அவை இது வந்து எப்போனாலும் கலைக்கலாம். அதுதான் சார் மாநிலங்களவையில நிறைவேறுச்சு. ஓகேவா? எனக்கு தெளிவான டெபினேஷன் வேணும். இந்த மூணு தான். புரியல? மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் மாநிலங்களவையில் நிறைவேறியது. ஓகேவா? நிறைவேறிய பின் மக்களவைக்கு அனுப்புறாங்க. மக்களவையில சட்டம் நிலுவையில் இருக்கும் போது மக்களவையை கலைச்சிடுறாங்க. ஓகே, மக்களவையில கலைச்சிடுறாங்க. அப்ப அந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்? எனக்கு நோட் பண்ணீங்க. இந்த மூணு விஷயமும் தெளிவா எனக்கு வேணும். ஒரு சட்டம் மக்களவையில நிறைவேறிச்சு, மாநிலங்களை போயிருச்சு, மக்களவை கழிச்சிட்டாங்க, சட்டம் செல்லுமா செல்லாதா? ஒண்ணு. அந்த மக்களவையே தகுதியற்றதாயிருச்சு. மாநிலங்களில் அதுதான் சொல்றேன். எனக்கு கிளியர் டெபினேஷன் வேணும். ஓகேவா? ரெண்டாவது, ஓகே சார் நீங்க சொல்றது புரியுது, இருந்தாலும் எனக்கு மூணுத்துக்கும் கிளியர் டெபினேஷன் வேணும். சரி, நான் உங்களுக்கு ஏத்துக்கிறேன். ஓகேவா? மத்தவங்க அதை வழிமுறைங்களா? அதுதான் கேட்கிறேன். அது எப்படி மத்தவங்க என்ன சொல்றாங்க? நீங்க சொல்றது ஓகே, மத்தவங்க என்ன சொல்றாங்க? இப்ப எல்லாரும் ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த விஷயம் நீங்க போய் வீட்டுல தேடி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இது யூபிஎஸ்சி. இப்ப யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் காமிக்கிறேன். இது யூபிஎஸ்சி. ஓகேவா? இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த யூபிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். ஓகேவா? சரி, இவ்வளவுதான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஓகேவா? இது போதும். அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா மத்திய தகவல் ஆணையம், சிஐசி. ஓகேவா? இது எதன் மூலமா அமைக்கிறாங்க அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கொண்டு வருவாங்க. அதுல விதி 12 படி இந்த தகவல் ஆணையத்தை அமைக்கிறாங்க. ஓகேவா? இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஆர்டிஐ மூலியமா எது வேணாலும் வாங்கலாம். ஆர்டிஐ என்னன்னு தெரியல. ஓகேவா? அதுலயும் ஒரு சில விதி விலக்குகள்லாம் இருக்கு. ஒரு சில வரம்புகள்லாம் மீறி தகவல் அளிக்கக்கூடாது அப்படின்லாம் விதி விலக்குலாம் இருக்கு. அதெல்லாம் ஆர்டிஐ ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அக்டோபர் 12, 2005. ஓகேவா? இதனோட நோக்கம், இந்த தகவல் ஆணையத்தோட நோக்கம் என்னன்னா வெளிப்படையான நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகம், அரசின் நடைமுறைகளை மக்கள் அறிந்து கொள்ளலாம். ஓகேவா? அதான் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு தலைவர் 10 உறுப்பினர்கள். ஞாபகம் வச்சுங்க, ஒரு தலைவர் 10 உறுப்பினர்கள். இவங்களோட நியமனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யாரு? குடியரசுத் தலைவர். ஓகேவா? இதை பரிந்துரை செய்ய ஒரு குழு இருக்கு இல்லையா, அந்த உறுப்பினர்களையும் தலைவரையும் இவங்களை நியமனம் செய்யுங்கன்னு. அதேதான் பிரதமர், லோக்சபா எதிர்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய கேபினெட் அமைச்சர் ஒருத்தர். ஓகேவா? அந்த பிரதமர் கேபினெட்ல இருந்து ஒரு அமைச்சரை அந்த குழுல நியமனம் பண்ணுவார். உள்துறை அமைச்சர். கண்டிப்பா அதுல உள்துறை அமைச்சர். இது அதான் இப்படி பார்த்து கம்பேர் பண்ணி படிச்சுங்க. உங்களோட பதவி காலம் ஆர்டிடி சட்ட திருத்தம் 2019 படி மத்திய அரசால் நிர்ணயம் செய்யப்படும். ஓகேவா? இவங்களோட பதவிக்காலம் நிர்ணயம் செய்யறது யாரு? மத்திய அரசு. எதன்படி? ஆர்டிடி சட்ட திருத்தம் 2019. ஆர்டிஐ என்ன சொன்ன? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொன்ன. இது நான் சொல்றேன். மீண்டும் நியமனம் செய்ய தகுதியற்றவர்கள், இவங்களை மறுபடியும் உறுப்பினராகவோ தலைவராகவோ நியமனம் செய்ய முடியாது. ஓகேவா? இதுல 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. எதுப்பா? சிஐசிக்கா? இப்பத்தியோட இதுதான். சரி, நான் பார்த்து சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு இதை படிச்சு வச்சுங்க. 5 ஆண்டுகள் 65 வயது வரை. ஊதியமும் அதே ஆர்டிஐ, அது ஆர்டிஐ தான் சார். ஆர்டிஐ தான், ஆர்டிடி இல்லை. அது ஆர்டிஐ சட்ட திருத்தம்னா 2019 படி மத்திய அரசால நிர்ணயம் செய்யப்படும் ஊதியம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முன்னதாகத்தான். ரைட்டு, நீ சொன்னதும் சரிதான். முன்னதாக 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இப்போ 3 ஆண்டுகளா? 3 ஆண்டுகள். நான் வேணா பார்த்து சொல்றேன் அதை. ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க.
3 இயர்ஸ் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஓகேவா, 3 வருஷம் தான்பா. அதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் 65 வயது வரை, இப்போ வந்து 3 ஆண்டுகள் 65 வயது வரை, அதை மாத்திங்க. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தோம்னா முன்னதாக அவங்களோட ஊதியம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையருக்கு இணையா இருக்கும். ஓகேவா, உறுப்பினர்களுக்கு வந்து தேர்தல் ஆணையருக்கு இணையா இருக்கும். தலைமை தேர்தல் ஆணையருக்கு இணையா தலைவருக்கு இருக்கும், உறுப்பினர்களுக்கு வந்து தேர்தல் ஆணையருக்கு இணையா வந்து ஊதியம் இருக்கும். ஆனா இப்போ ஆர்டிஐ சட்டத்திற்கு 2009 படி மத்திய அரசால வந்து நிர்ணயம் செய்யப்படும் ஊதியம் அவங்களுக்கு. இவங்களை பதவி நீக்கம் யார் செய்வாங்க? குடியரசுத் தலைவர். நியமனம் பண்றது அவர் தான், பதவி நீக்கம் பண்றது குடியரசுத் தலைவர் தான். எப்படி? இவரும் உச்சநீதிமன்ற அறிக்கையின்படி வந்து பதவி நீக்கம். இடைநீக்கம், இவங்களை இடைநீக்கம் பண்ணுவாங்களா? இடைநீக்கம் செய்வது வந்து குடியரசுத் தலைவர் தான். என்னென்ன காரணத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறான நடத்தை, ஆதாயம் தரும் பதவி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா இவங்களை வந்து இடைநீக்கம் பண்ணலாம். இவங்களோட பணிகள் என்னென்ன அப்படின்னா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழே தகவல் தரப்படாத மனுக்கள், இப்ப நீங்க ஆர்டிஐ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகவல் வரலன்னா அது மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. உரிய காலக்கெடுவுக்குள் பதில் தரப்படாத மனுக்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களுக்கு வந்து பதில் தரலன்னா அந்த மனுக்கள் மீது ஆக்ஷன் எடுப்பாங்க. அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்ட மனுக்கள், அது மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. தவறான தகவல் அளிக்கப்பட்ட மனுக்கள், அது மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேவா, இப்ப ஒருத்தர் தகவல் தரல, தகவல் தராத அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு அபராதம்? 250 வரை. அதிகபட்சம் எது வரலாம் போகும்? 25,000 வரை போகும். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பற்றி அரசு அதிகாரிகளுக்கு வந்து பயிற்சி அளிக்கும் அமைப்பும் இதுதான். இதுதான் வந்து இந்த சிஐசி தான் வந்து ஆர்டிஐ 2005 படி பயிற்சி அளிக்கும். அதுல என்னென்ன இருக்கு, எப்படி எப்படிலாம் வந்து ஆர்டிஐக்கு வந்து தகவல்கள் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதனோட செயல்பாடுகள், இதுவும் சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான உரிய அதிகாரம் பெற்றுள்ளது. ஓகேவா, விசாரணைக்கு யாரானாலும் கூப்பிடலாம், எவருக்கும் சம்மன் அனுப்பலாம், எந்த நிறுவனத்திடம் இருந்தும் ஆவணங்களை கோரி பெறலாம். இதனோட செயல்பாடுகள் இது ஆலோசனை அமைப்பு தான். ஓகேவா, ஆலோசனை இயல்புடையது. ஆண்டு அறிக்கையினை மத்திய அரசு கிட்ட வந்து சமர்ப்பிக்கும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இது படிச்சா போதும். அடுத்தது வந்து மாநில தகவல் ஆணையம். ஓகேவா, இது மாநிலத்தில் இருக்கிற ஆர்டிஐ தபால் எதுவும் வரல, பதில் வரல அப்படின்னா அதுக்கான அந்த பணிகளை வந்து செய்யும். இது எதன்படி அமைக்கிறாங்கன்னா, ஆர்டிஐ 2005 பிரிவு 15, அது பிரிவு 12 படி வந்து அமைக்கிறாங்க. ஓகேவா, இது எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு தகவல் ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் 2005 அக்டோபர் 7, ஆனா அது அக்டோபர் 12. இதனோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்து, இதனோட அமைப்பு எப்படின்னா, ஒரு தலைவர் 10 உறுப்பினர்கள். ஓகேவா, தமிழ்நாடு தகவல் ஆணையம் அதுல வந்து 1+6 போட்டிருக்கு. இது 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 நான் பார்த்து சொல்றேன். இது தமிழ்நாடு தகவல் ஆணையத்துல 1+6. ஓகேவா, இவர் நியமனம் செய்யறது அங்க குடியரசுத் தலைவர்னா, இங்க மாநில ஆளுநர். ஓகேவா, பரிந்துரை செய்யும் குழுல அதே மாநில முதலமைச்சர், சட்டப்பேரவை, எதிர்கட்சி தலைவர், மாநில அமைச்சரால், அதாவது முதலமைச்சர் நியமனம் செய்யப்படும் கேபினெட் அமைச்சர் ஒருவர். ஓகேவா, இது ஆர்டிஐ திருத்த சட்டம் 2019 படி தான் இவரோட பதவி காலம் வந்து நிர்ணயம் செய்யப்படும். இவங்களும் மீண்டும் நியமனம் செய்யப்பட தகுதியற்றவர்கள். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இவங்களோட பதவி காலம் 5 ஆண்டுகள் 65, இப்பதான் வந்து அது 3 ஆண்டுகளா குறைஞ்சிருச்சு. இதுலயும் அதுவாதான் இருக்கும். ஊதியம் அது என்ன பார்த்து சொல்லவா? எஸ்ஐசிக்கு ஊதியம் அதுவும் அந்த ஆர்டிஐ சட்டத்தின் மூலம் தானே வந்து அமைக்கிறாங்க. அதுல தான் அந்த ஆர்டிஐ சட்டத்திருத்தம் 2019 படி தான் வந்து இதுவும் ஊதியம் நிர்ணயம் செய்யப்படுறாங்க. அந்த சட்டத்திருத்தம் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி மாநில தேர்தல் ஆணையருக்கு இணையா இருக்கும் ஊதியம் உறுப்பினர்கள் மாநில தகவல் செயலாளர்களுக்கு வந்து தலைமை செயலாளருக்கு வந்து இணையா இருக்கும். இல்ல பதவி நீக்கம் பண்றது ஆளுநர் தான். பார்த்து சொல்றேன், அதான் நான் பார்த்து சொல்றேன். ஓகேவா, இது வந்து நியமனம் செய்து ஆளுநர் பண்றாருன்னா நியமனம் பண்றாருன்னா ஆளுநர் தான் பதவி நீக்கம் பண்றாரு. குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணாருன்னா குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பண்றாரு.
மாநிலம்னு வர சொல்ல அங்க எப்படி குடியரசுத் தலைவரோ அதே மாதிரி இங்க ஆளுநர். Years as amended by RTA Amendment Act 2019 RTA சட்ட திருத்தம் 2019 படி 3 years attain the age of 65 years. ஓகேவா? ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கும் அதே தான். அப்புறம் வந்து இவர் இடைநீக்கம் எப்படி பண்றாங்க அப்படின்னு பாருங்க. தலைவர் உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்பவரும் வந்து மாநில ஆளுநர் தான். அதேதான் சிவில் நீதிமன்றத்துக்கு உரிய அதிகாரம் பெற்றது. எவரையும் விசாரணை கலைக்கலாம், எவருக்கும் சம்மன் அனுப்பலாம், எந்த நிறுவனத்தினிடமும் ஆவணங்களை வந்து கோரலாம், ஆலோசனை ஏற்புடையது. ஆண்டு அறிக்கையை வந்து மாநில அரசிடம் கொடுக்கும், அது வந்து மத்திய அரசிடம் கொடுக்கும். ஓகேவா? இதுதான். அடுத்தது வந்து லோக்பால் லோக் ஆயுக்தா. இதை முடிச்சிடலாம். இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா என்ன முறைனா ஆம்புட்ஸ்மேன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆம்புட்ஸ்மேன் முறைமன்ற நடுவர் அவர் தான். ஸ்வீடன் நாட்டு மொழிச்சொல். ஆம்புட்ஸ்மேன்னா ஸ்வீடன் நாட்டு மொழி சொல்லு. அது பொருள் வந்து முறைமன்ற நடுவர் அப்படின்னு சொல்லுவோம். இது மக்களின் குறை தீர்க்கும் அமைப்பு. இது லோக்பால் லோக் ஆயுக்தா ரெண்டும். உலகில் முதலில் ஆம்புட்ஸ்மேன் அமைப்பினை உருவாக்கிய நாடு ஸ்வீடன் 1803. அப்புறம் 1919 பின்லாந்து, 1955 டென்மார்க், 1962 நார்வே. ஆம்புட்ஸ்மேன் அமைப்பினை உருவாக்கிய முதல் காமன்வெல்த் நாடு எதுனா நியூசிலாந்து 62. ஓகேவா? இந்தியாவில் ஆம்புட்ஸ்மேன். இந்தியாவில் இந்த ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு எப்படி செயல்படுகிறது அப்படின்னா லோக்பால் மத்திய அரசுல, லோக் ஆயுக்தா மாநில அரசுல. ஓகேவா? லோக்பாலுக்கும் லோக் ஆயுக்தாவுக்கும் ஞாபகம் வச்சுங்க. லோக்பால் எனும் வார்த்தையை உருவாக்கியவர் எல்எம் சிங்வி, லக்ஷ்மி மால் சிங்வி 1963. இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை லோக்பால் அப்படின்னா. லோக்பால்னா மக்களை காப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்தியாவில் மத்திய அரசுக்கான லோக்பால் அமைப்பினை உருவாக்க பரிந்துரை அளித்தது யாரு? மொரார்ஜி தேசாய். அவர் தலைமையிலான முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஓகே, 1968 தான் வந்து பரிந்துரை செய்யுது. முதல்ல பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 68. எது? அந்த சீர்திருத்த ஆணையம், அந்த மசோதாவை. அப்ப யாரு பிரதமர்? இந்திரா காந்தி பிரதமரா இருக்காங்க. அப்புறம் 1971 அப்போ ஒரு முறை கொண்டு வரோம், 77 கொண்டு வருவாங்க, 85, 89, 1996, 1998, 2001, 2011 இத்தனை ஆண்டுலயும் வந்து அந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யறாங்க. ஆனா வந்து நிறைவேற்றப்படவில்லை. இறுதியாக அண்ணா ஆசாரி உண்ணாவிரதம் இருப்பார். ஓகேவா? மசோதா வந்து நிறைவேற்றாங்க. 2014 ஜனவரி 16 முதல் நடைமுறைக்கு வருது. இந்த அமைப்பு எப்படி இருக்கும்? லோக்பால் ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள். ஓகேவா? தலைவருக்கு தகுதி என்ன? ஒரு தலைவர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருப்பாரு. உறுப்பினர்கள் 4 உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நீதித்துறையை சார்ந்தவர்களா இருப்பாங்க. 4 உறுப்பினர்கள் வந்து SC ST பெண்கள் சிறுபான்மை பிரிவினரா இருப்பாங்க. ஓகேவா? இவங்களை நியமனம் பண்றது யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாரு. தேர்வுக்குழுல யார் யார் இருப்பாங்க? பிரதமர், லோக்சபா சபாநாயகர், லோக்சபா எதிர்கட்சி தலைவர். ஞாபகம் வச்சுங்க, இது வந்து லோக்பால். ஓகேவா? பிரதமர், லோக்சபா சபாநாயகர், லோக்சபா எதிர்கட்சி தலைவர், 3 பேர். இந்திய தலைமை நீதிபதி அல்லது அவர் நியமிக்கும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி. சரி, உங்களோட பதவி காலம் அது என்ன பார்த்து சொல்றேன். உங்களோட பதவி காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆண்டுகள் 70 வயது வரை. பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர் தான் செய்வாரு. இதுவும் உச்ச நீதிமன்ற அறிக்கையின்படிதான். ஓகேவா? பணி முன்னாள் இந்நாள் பிரதமர்களின் ஊழல், முன்னாள் இந்நாள் அமைச்சர்களின் ஊழல், முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஊழலை வந்து விசாரிக்கிறது. மத்திய அரசு பணியாளர்களின் ஊழல். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப். வெளிநாட்டில் பணிபுரியும் மத்திய அரசு பணியாளரின் ஊழல். வெளிநாட்டில் பணிபுரியவர்கள்னா யாரு? வெளியுறவு தூதரக செயலாளர்கள். ஓகேவா? அப்புறம் 10 லட்சத்திற்கு மேல் வெளிநாட்டு நிதி பெறும் அறக்கட்டளையை விசாரிக்கும். எதனா ட்ரஸ்ட்டுக்கு வந்து வெளில இருந்து 10 லட்சத்துக்கு மேல வந்துன்னா லோக்பால் வந்து இறங்கிடும், விசாரிக்கும்.
அதோட செயல்பாடு ஊழல் புகாரின் பேரிலோ அல்லது தானாகவோ எடுத்து விசாரிக்கும். ஓகேவா, தானாக கூட இறங்கி விசாரிக்கலாம். ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு அவசியம் இல்லை. 7 வருடத்திற்குள் நடந்த குற்றச்சாட்டினை மட்டுமே வந்து விசாரிக்கும். அதுக்கப்புறம் குற்றவாளிகளை தண்டிக்கும் அதிகாரம் வந்து இதுக்கு வந்து இல்லை, விசாரணைக்கும் அமைப்பதான். ஓகேவா, விசாரணை காலம் முதல் விசாரணை வந்து 40 நாட்களுக்குள்ளும், புலனாய்வு விசாரணை வந்து 6 மாதத்திற்குள்ளும், 90 நாட்களுக்குள்ளும். முதல் விசாரணை 3 மாசம், 90 நாட்களுக்குள்ளும். புலன் விசாரணையை 6 மாதத்திற்குள்ளும், 1 வருடத்திற்குள் வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும். இது அரசியலமைப்பு சாராத சட்டப்பூர்வ அமைப்பு. ஓகேவா, அரசியலமைப்பு சாராத ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. அடுத்தது லோக் ஆயுக்தா. லோக் ஆயுக்தா எங்க இருக்கா? மாநிலத்தில். ஓகேவா, பரிந்துரை செய்த ஆணையம் அதே மொராஜ் தலைமையிலான முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான். முதல்ல லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றிய மாநிலம் இது ஒடிசா. 1970 சட்டம் இயற்றது. இந்த அமைப்பினை லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் மகாராஷ்டிரா 71. ஓகே, அது வந்து சட்டம், இது வந்து அமைப்பு, ஞாபகம் வச்சுங்க. 1970 லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றினாலும் 1983 லோக் ஆயுக்தா அமைப்பினை வந்து ஏற்படுத்துது. எது? ஒரிசா, ஞாபகம் வச்சுங்க. ஆனா முதல் அமைப்பு ஏற்படுத்தியது மகாராஷ்டிரா, சட்டம் தான் ஒடிசா. லோக்பால் சட்டம் 2014 படி இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து 365 நாட்களுக்குள் ஏற்கனவே லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்காத மாநிலங்கள் லோக் ஆயுக்தாவை உருவாக்க வேண்டும். அதாவது இந்த லோக்பால் சட்டம் 2014 கொண்டு வராங்க, அது வந்து 365 நாளுக்குள்ள எல்லா ஸ்டேட்டும் வந்து உருவாக்கணும். ஓகேவா, ஆயுக்தா அமைப்பினை உருவாக்காத மாநிலங்கள் லோக் ஆயுக்தா உருவாக்கணும் அப்படின்னு சொல்றான். இது மாநிலத்திற்கு மாநிலம் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. நியமனம் வந்து மாநில ஆளுநரால் வந்து தலைவரும் உறுப்பினர்களும் நியமனம் செய்யப்படுறாங்க. இவங்களுக்கும் 65 ஆண்டுகள் 65 ஆண்டு வரை பொதுவாக பதவியில் இருப்பார், மறு நியமனம் இல்லை. ஓகேவா, தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா எப்ப கொண்டு வராங்க? 2018. அந்த 365 நாள்ல கூட தமிழ்நாட்டில் கொண்டு வரல. ஓகேவா, அமைப்பு ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள். ஓகேவா, அந்த 4 உறுப்பினர்கள் வந்து 2 பேர் வந்து நீதித்துறை சார்ந்தவர்களா இருக்கணும். ஓகேவா, தலைவர் ஓய்வு பெற்ற அல்லது பதவியில் உள்ள உயர் நீதிமன்ற நீதிபதி அல்லது 25 ஆண்டுகள் நிதி அல்லது சட்டத்தில் பணி அனுபவம் உள்ளவர். இவரா வந்து தலைவராக நியமனம் பண்ணும். ஆளுநரால வந்து நியமனம் செய்யப்படுறாங்க. பதவி காலம் அதே தான், 5 வருடம் 70 வயது வரை. தேர்வு குழு, இதுல பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை தலைவர், முதலமைச்சர், சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர். அதுல யார் இருப்பாங்க? சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர். இதுல முதலமைச்சர், சட்டப்பேரவை இங்க சபாநாயகர் தான், சட்டப்பேரவை தலைவர், சபாநாயகர், சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர். பதவி நீக்கம், ஆளுநரால வந்து பதவி நீக்கம் செய்யப்படுங்க. என்ன காரணம்? தவறான புகார் அளிக்கப்பட்டால் 1 லட்சம் மற்றும் 1 வருட சிறை தண்டனை. ஓகேவா, கால எல்லை 4 வருட காலம், அது 7 வருட காலத்திற்குள் செஞ்ச ஊழலை வந்து விசாரிக்கலாம். லோக் ஆயுக்தா வந்து 4 வருடத்திற்கு உள்ள நடந்த ஊழலை வந்து ஏற்றுக்கொள்ளும். என்னோட பணினா முன்னாள் இந்நாள் முதலமைச்சர், அது அங்க எல்லாம் வந்து சென்ட்ரல்ல, இது ஸ்டேட். முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் இந்நாள் அமைச்சரின் ஊழலை வந்து விசாரிக்கும். தனக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டினை வந்து விசாரிக்காது. லோக் ஆயுக்தா மேலே யாராச்சும் குற்றச்சாட்டு கொடுக்குறாங்கன்னா அதை வந்து விசாரிக்கிற அமைப்பு இது கிடையாது. ஓகேவா, செயல்பாடு ஊழல் புகாரை தானாகவோ அல்லது புகாரின் பேரில் விசாரிக்கலாம். குற்றவாளிகளை தண்டிக்கும் அதிகாரம் வந்து இதுக்கு இல்லை. ஓகேவா, அவ்வளவுதான். இந்த 5 டாபிக் தான் சொல்லியிருந்தோம். ஓகேவா, இதுல இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அடுத்ததா என்னன்னு புதன்கிழமை என்னன்னு சொல்றேன், அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகே.